நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சி உண்டாக கடவது. நேசரையும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. நேசரையும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. நேசரையும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. கரங்களை செய்து பாடுவோம். அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பாடுவோம். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து பெற்றவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாகியம் பாகியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாகியம் பாகியமே. கரங்களை செய்து நாம் பாடுவோம். பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. கண்களை மூடி இரு கரங்கள் உயர்த்தி பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை. சத்தமாக பாடுவோமா? ஆராதனை. இயேசுவே இயேசுவே ஆராதனை ஆராதனை.
இயேசுவே இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை இயேசுவே ஆராதனை நற்கருணை ஆண்டவரே ஆராதனை ஆராதனை ஆண்டவரே கல்வாரி நாயகனே இயேசுவே ஆராதனை Praise the Lord. 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 அமைதியாக அமர்வோம். ஏன் இந்த தவக்காலம்? Why? ஏதோ ஒரு 40 நாள் சரியா எண்ணி பார்த்தோம்னா 46 நாள். இந்த 46 நாள் அல்லது 40 நாளில் பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்மையும் அறியாமல் ஏதோ ஒரு சில முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருப்போம். ஏங்க இந்த தவக்காலம்? ஏன் தவக்காலம் சொல்லுங்க. பாடுகளை தியானிக்கிறோம், ஓகே. மனம் மாறிட்டு அடுத்த வருஷம் எல்லாம் செயின்ட் ஆயிடுவோம். அடுத்த வருஷம் தவக்காலம் தேவையில்லை. மறுபடியும் தவக்காலம் வரும், 26 வரும், 27 வரும். தொடர்ந்து இந்த தவக்காலம் வந்து கொண்டே இருக்கும். அப்புறம் என்னத்துக்கு மனமாற்றம்? வை? தவக்காலம்னா என்ன? ஏன்? என்னமோ ஃபாதர் எங்கள் பங்கு சாமியார் கூப்பிட்டாரு, நாங்களும் இதெல்லாம் அப்படியே கலந்துக்கிட்டு அப்படியே ஒரு நல்ல பிள்ளைங்க போல் இந்த தவக்காலத்திலையாவது இருக்கலான் இருக்கிறோம். பிரியமானவர்களே ஒன்று சொன்னேன் அப்படின்னா, தவக்காலத்தில் தான் ஒரு சிலர் கொண்டாடுவோம். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, காலையில் விரதம் இருப்பாங்க, மதியம் கொஞ்சமாக சோறு போட்டு சாம்பாரில் சாப்பிட்டு ரசத்தில் சாப்பிட்டு வடை பாயாசம் அப்பளம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு விரதம் முடிப்பாங்க. காலையில் ஒரு சிலர் ஒரு 5 இட்லி மட்டும்தான் சாப்பிடுவாங்க, ஆனால் விரதம் இருப்பாங்க. இரவும் டிஃபன் தான் சாப்பிடுவாங்க. உண்மையிலே சொல்ல போனோம்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, முன்னாடிலாம் தவக்காலத்தில் தான்ப்பா வீட்டில் மல்லிகை ஜாமான் அதிகமாக வாங்க வேண்டியதாக இருக்குது, மற்ற நாளில் இருக்கிறத சாப்பிட்டு போயிடுவாங்க, தவக்காலத்தில் இப்படி தான் சாப்பிடணுன்ட்டு நிறையா செலவாகுது அப்படிம்பாங்க. அப்படிதான் மாறிடுது. ஏன் இந்த தவக்காலம்? அருளின் காலங்கிறோம், ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் இதை அப்படியே செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். பிரியமானவர்களே, என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஃபாதர் நான் 9 மணிக்கெலாம் ஆஃபீஸில் இருக்கணும், இல்லை அப்படின்னா லாஸ் ஆஃப் பே. ஒன்றுமே இல்லை ஃபாதர், ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. குழந்தைகள் ஏந்திரிச்சு சாப்பிட்டும் சாப்பிடாம இன்னொரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பையனை கூப்பிட்டு, என்னடா தம்பி தூங்குறியா இல்லையா, உன் கண்ணெல்லாம் எப்படி இருக்கு? இல்லை ஃபாதர், எங்கள் அம்மா காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுப்பிவிடுவாங்க, 4:30க்கு கிளம்பி அந்த டியூஷன் போகணும், இந்த டியூஷன் போகணும், நீச்சலுக்கு போகணும், கராத்தே கிளாஸ் போகணும், சிலம்ப கிளாஸ் போகணும், எல்லாத்தையும் முடிச்சுட்டு 8:30க்கு ஸ்கூலுக்கு போகணும். இதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே இங்கிலீஷ் டியூஷன், மேக்ஸ் டியூஷன், சயின்ஸ் டியூஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 9 மணிக்கு வந்து ஹோம்ஒர்க்லாம் செஞ்சுட்டு 11 மணிக்கு 12 மணிக்கு படுத்துட்டு மறுபடியும் அதே இது. வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கு. பிரியமானவர்களே, இப்படி அவசரமாக ஏதேதோ ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பிரியமானவர்களே, எதுக்கு? ஏன் தெரியவே இல்லை. நம்ம இன்னும் பல நேரத்தில் தொடக்கத்திலிருந்தே குழந்தைங்களுக்கு ஒன்று சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? டேய் நல்லா சம்பாதிக்கணுண்டா. இந்த பையன் என்ன பண்ணுறான்? நல்லா படிக்கிறான். அந்த பொண்ணு படிக்குது. படித்து கடைசியாக
ஒரு 1.5 லட்சம் சம்பளம் வாங்குது. இங்கே இல்லை, வெளிநாட்டில். மாதம் மாதம் ஒரு 1 லட்சம் ரூபாயை அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வீட்டுக்கு அனுப்பி வைக்குது. அம்மா பரவாயில்ல, என் பிள்ளை அங்கே அப்படி சம்பாதிக்குது இப்படி சம்பாதிக்குது அப்படின்னு கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள். 1 வருடம் கழித்து பணம் மட்டும் வந்து கொண்டே இருக்கிறது. மகனோ மகளோ வீட்டுக்கு வரவே இல்லை. வாழ்க்கை என்ன என்பது வெறுமனே பணம் சேர்க்கிறது மட்டும்தானா? சம்பாதிக்கிறது மட்டும்தானா? அம்மா அப்பாவோட கூட இங்கே சேர்ந்து வாழ்றதுக்கு வழியே இல்லை. என்ன ஃபாதர் பண்ணுறது? இஎம்ஐயில் டிவி வாங்கிட்டோம், இஎம்ஐயில் ஃப்ரிட்ஜு வாங்கிட்டோம், இஎம்ஐயில் சோஃபா செட்டு வாங்கி போட்டோம். இதெல்லாம் கட்டி ஆகணும்ல. இன்னும் நம்ம ஊர் ஸ்டைலில் சொல்ல போனோம்னா குழுவில் பணம் வாங்கியாச்சு, மாதம் ஆயிட்டா கட்டி தானே ஃபாதர் ஆகணும். பிரியமானவர்களே, ஓடி 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 மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, வாழ்க்கையில் அமைதி இழந்து காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் பிரியமானவர்களே, இது போல் பங்குசாமியார் கூப்பிட்டு எல்லாத்தையும் சேர் போட்டு உட்கார வச்சு அப்படியே திருச்சியில் இருக்கிற அப்படியே அந்த காற்றை வாங்கி கொண்டே கடவுளை குறித்து, என்னை குறித்து, என்னுடைய இந்த சமூகத்தை குறித்து சிந்திப்பது கூட ஒரு தவ காலத்தில் நல்ல முயற்சி தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இங்க என்ன நடக்கும்? நான் பிரதர் இன்னைக்கு இப்படி நேராக திருச்சி வந்துட்டார். நான் என்னுடைய சகோதரர் இப்படி நாங்கள் ரொம்ப தூரம், நிறைய தூரம் பயணம் போய்கிட்டே இருப்போம். அப்படி போகிற பொழுது எங்களுடைய வாகனத்தை வழியில் நிறுத்துவோம். வழியில் நிறுத்தி என்ன பண்ணுவோம்? எங்களை உற்சாகப்படுத்தி கொள்வோம். ஏதாவது ஒரு டீ குடிப்போம், ஒரு சமோசா, ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், ஏதாவது கொஞ்சம் எங்களை சூடாக்குவோம். காலையில் இன்றைக்கி 4 மணி போல் கிளம்பி அப்படியே மெதுவாக சென்னையிலேருந்து வந்து கொண்டே இருக்கிறோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய வாகனம் காற்று ஒழுங்காக இருக்கா, டீசல் பெட்ரோல்லாம் சரியாக இருக்குதா, இதெல்லாம் வழியில் செக் பண்ணணும், சோதிக்கணும். பிரியமானவர்களே, யோசிச்சு பாருங்க, நம்முடைய கிறிஸ்தவ மக்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு கொடுப்புன்னு இருக்குதுங்க. கடவுளுடைய சன்னிதானத்தில் கடவுளுடைய பெயரை சொல்லி அவரது பிரசன்னத்துக்கு முன்பாக உட்கார்ந்து என்னுடைய வாழ்க்கையை நான் சோதித்து பார்க்க வேண்டும். என்னுடைய பயணத்தை, என்னுடைய வாழ்க்கை என்கிற இந்த அற்புதமான பயணத்தை கொஞ்சம் நிறுத்தி நிதானிச்சு, நான் சரியா போகிறேனா? என்னுடைய குடும்பத்தை ஒழுங்காக நான் நடத்தி கொண்டு இருக்கிறேனா? என்னுடைய கணவனை, என்னுடைய குழந்தைகளை நான் ஒழுங்காக அன்பு செய்கிறேனா? என்னுடைய இந்த சமூகத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா அப்படின்னு சிந்தித்து பார்க்கணும் இந்த 40 நாளில். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு சில தவ அடையாளங்களை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு அதை ஒரு சடங்கு போல கடைபிடிப்பது அல்ல கிறிஸ்தவம். அப்போ என்ன நான் செக் பண்ணிக்கிறது, என்னுடைய பயணம், நான் போகிற இந்த பாதை சரியா இருக்குதா அப்படின்னு பார்ப்பது. பிரியமானவர்களே, இங்கே ஒசேயா என்ன சொல்றார் அப்படின்னா, இப்பொழுதாவது என்னிடம் திரும்பி வாருங்கள், இப்பொழுதாவது என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்க என்ன பண்றீங்க? எங்கெங்கயோ ஓடிக்கொண்டே இருக்கிறீங்கள். யோவேல், எங்கெங்கோ ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க. கொஞ்சம் நின்று நீங்க சரியா போறீங்களா? உங்களது பாதை ஓகேவா இருக்குதா? நீங்க போற பயணம் சரியா இருக்குதா அப்படின்னு சிந்திக்கிற காலம்தான் இந்த தவ காலம். வருஷம் வருங்க, உங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும். கடவுளுடைய சக்தியை, ஆற்றலை, அந்த எனர்ஜியை நாம் இன்னும் நமக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் தவக்காலம். பிரியமானவர்களே, இந்த முன்னுரையோடு கூட ஒரு 3 விஷயம், 3 செய்திகள் இன்னைக்கு நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும். முதல் செய்தி, எனக்கும் கடவுளுக்கும் இடையேயான அந்த உறவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த தவக்காலத்தில் பார்க்கணும். என்ன ஃபாதர், ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போயிடுறேன் ஃபாதர், நோ ப்ராப்ளம். அதே போல் வருஷத்துக்கு ஒரு தடவை வேளாங்கண்ணி, இந்த பூண்டிக்கெல்லாம் போகிறோம், இன்னும் வெவ்வேறு திருத்தலங்களுக்கெல்லாம் போயிடுறோம். இதுதான் கடவுளோடு நான் வச்சிருக்கிற உறவா? நல்லா ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் என்பது என்ன?
வாட் இஸ் ப்ரேயர்? சூப்பர், ரொம்ப அற்புதமாக பதில் சொல்கிறாங்க. ஃபாதர் உங்களை அழகாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறார். கடவுளோடு பேசுறதுங்க. கடவுளோடு பேசுறதுன்னா எப்பொழுது பார்த்தாலும் நான் பேசிக்கிட்டு இருப்பது இல்லை. ஆலயங்களுக்கு வருகிற பொழுதெல்லாம் நம்மள பலருக்கு நிறைய விண்ணப்பங்களை தான் தூக்கிக்கிட்டு வரோம். கடவுளே நான் பரீட்சையில் பாஸ் ஆகணும், கடவுளே எனக்கு திருமணம் ஆயிடணும், கடவுளே நான் வாங்கியிருக்கிற வட்டியெல்லாம் கடனெல்லாம் சீக்கிரம் தீர்த்திடணும், கடன் பிரச்சனைகள் தீரணும், எனக்கு அந்த கஷ்டம் போகணும், இந்த நோய் போகணும். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, கிறிஸ்தவம் என்பது எனக்கு வேண்டத கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் கடவுளிடம் கேட்பது மட்டுமல்ல ஜெபம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுளோடு பேசுவது தாங்க ஜெபம். எங்க இதை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னம்னா, அன்னை மரியாள்கிட்ட பார்ப்போம், அன்னை மரியாளிடம் பார்ப்போம். எப்படி அவங்க ஒரு நாள் கடவுளுக்கு முன்பாக அமர்ந்து அவங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது வானதூதர் கபிரியேல் தூதர் வரார். மரியே அஞ்சாதே, என்ன பண்ண போற அப்படின்னா, நீ ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறாய். கடவுளுடைய திட்டம் உணர்த்தப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம மரியாவை கொண்டாடுறோம், மாதாவை கொண்டாடுறோம், எல்லாம் சரிதான். ஆனால் யோசிச்சு பாருங்க, 13 வயசு இருக்கிற ஒரு பெண் கருவுற்று இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது அவங்க அம்மாவும் அப்பாவும் வெரி குட் செல்லம், என் செல்லம் பாரு, 13 வயசு தான் ஆகுது, ஒரு குழந்தைய சுமந்து நிற்கிறா அப்படின்னு கொண்டாடுவோம். இன்னைக்கே நம்ம ஏற்றுக்கொள்ள தயங்குகிற அந்த நேரத்தில், யூத சமூகத்தில் ஒரு பெண் இப்படி தவறு செய்தாள் அப்படின்னா அவளை என்ன பண்ணணும்? கல்லால் அடித்து கொலை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நேரத்தில் அவள் என்ன சொல்றா? எனக்கு ஒப்பந்தம் மட்டும்தான் செய்யப்பட்டிருக்குது, நான் இன்னும் என்னுடைய கணவனோடு வாழவில்லையே. உரையாடல். அந்த கடவுளுடைய தூதருக்கும் மரியாவுக்கும் இடையே ஒரு உரையாடல் நடக்குதுங்க. பிரியமானவர்களே, அந்த உரையாடல்ல அவர் என்ன சொல்றாரு? மரியா அஞ்சாத, இதோ எலிசபெத்து முதிர்ந்த வயதில் அவர் கருவுற்று இருக்கிறாள். அப்படி இருக்கிற பொழுது இது நடக்கும், கடவுளால் இயலாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த உரையாடல் முடிவில் மரியா என்ன சொல்றாங்க? உம்முடைய திருவுள்ளப்படி எனக்கு நடக்கட்டும். பிரியமானவர்களே, அப்போ ஒரு ஜெபம் என்பதற்கு மரியாள் வைக்கிற உதாரணம், ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, கடவுளுடைய திருவுள்ளத்தை அறிந்து கொள்வது, புரிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது. அப்ப ஆலயத்தில் என்னுடைய ஜெபம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், கடவுளுடைய திருவுள்ளத்தை அறிந்து கொள்வதற்காக நான் பேசுவதாக, நான் உரையாடல் செய்வதாகத்தான் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. அப்ப முதல்ல எனக்கும் கடவுளுக்கும் இடையேயான உறவை, என்னுடைய ஜெப வாழ்க்கையை இங்கே அலசி பார்ப்பதுதான் தவக்காலம். தவக்காலம் முதல். இரண்டாவது, எனக்கும் இடையேயான அந்த உறவை நான் அலசி பார்க்க வேண்டும். அது என்ன ஃபாதர்? எனக்கும் இடையேயான உறவு. பிரியமானவர்களே, இங்க வருகிற பொழுது ஏறக்குறைய இங்க வந்திருக்கிற 99.9% பேர் என்ன பண்ணியிருப்போம்? கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று, பரவாயில்லையே எவ்வளோ அழகாக இருக்கிறேன். நான்லாம் சொல்லுவேன், கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றுட்டு எவ்வளோ சிகப்பாக இருக்கிறோம். என்னம்மா சிரிக்கிறீங்க? எங்கள் அம்மாவுக்கு நான் சிவப்பு தானே. பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் நம்முடைய அழகு முகம் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறோம், நடை நல்லா இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், உடை நல்லா இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் நம்மையே அறியாமல் எவ்வளவு நேரம் சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்து 6 மணிக்கு அலாரம் வச்சுட்டு ஆஃப் பண்ணி 8 மணிக்கு எழுந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, ஃபோனை கையிலேயே எடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு வைப்போம்.
2 நிமிஷத்தில் எப்படி தான் மறுபடியும் அந்த ஃபோனை கைக்கு எடுப்போம் அப்படின்னு நமக்கே தெரியாது. இன்னைக்கு குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு காலத்தில் அம்மா பலூன் வாங்கி கொடுக்க சொல்லி அழுதார்கள், பொம்மை வாங்கி கொடுக்க சொல்லி அழுதாங்க. எனக்கு தெரியல, இப்போ இங்கே உட்காந்துருக்கிறதுல கூட ஏதாவது ஒரு குழந்தை ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட அடம் பிடித்து கொண்டு இருக்கும். இல்லை ஏதோ ஒரு குழந்தைகிட்ட ஒரு மொபைலை கொடுத்துட்டு நாம் எதையோ கவனித்து கொண்டு இருக்கிறோம். குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருள் இன்னைக்கு மொபைலாக மாறிடுச்சு. அதனால தான் 5 வயசு 6 வயசுல குழந்தைகள் பெரிய பெரிய கண்ணாடிகளை அணிந்து கொண்டு இன்னைக்கு வாழ பழகி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய உடலை நான் எப்படி கவனித்து கொண்டிருக்கிறேன்? பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இதுக்கு பேர் தாங்க தவம். முதல்ல ஜெபம், எனக்கும் கடவுளுக்கும் இடையான உறவு. தவம் என்பது எனக்கும் என்னுடைய உடலுக்குமான உறவு. நான் விரதம் இருக்கிறேன் என்பது மட்டுமல்ல, மொபைலை எவ்வளவு எனக்கு தூரமாக வைச்சிருக்கிறேன், ஒருவேளை எனக்கு உதவாததை எந்த அளவுக்கு நான் ஒதுக்கி வைக்கிறேன். மற்றவர்கள் பசியோடு இருக்கிற பொழுது இலையில போட்டு விருந்து சாப்பிடுவது அல்ல தவம். தவம். பிரியமானவர்களே, இன்னொன்று சொல்ல போனோம்னா, இல்லத்தில் இறையாட்சி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி மாதா தொலைக்காட்சியில் முன்னாடி வந்துச்சு. இப்போ மறுபடியும் அதை ஒளிப்பதிவு செய்து கொண்டு இருக்கிறோம். அதை நான் தான் தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்காக நிறைய வீடுகளுக்கு போவோம். அப்படி போகிற பொழுது ஒரு வீட்டுக்கு சமீபத்தில் போயிருந்தோம். அந்த வீட்டில் அந்த தலைவர் அவங்க குடும்பத்தோடு உட்காந்து பேசும்போது ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டார். அது என்ன அப்படின்னா, அவர் எப்பொழுது பார்த்தாலும் புகைத்து கொண்டே இருப்பாராம். சிகரெட்னா இப்பொழுது ஒன்று குடிக்கிறது, மதியம் ஒன்று குடிக்கிறது அப்படிங்கிறது இல்லை, தொடர்ந்து புகைத்து கொண்டே இருப்பார். இன்றைக்கி நீங்கள் இந்த குடிக்கிறவங்க புகைக்கிறவங்க இவங்கள்ட்டெல்லாம் கேட்டு பாருங்களேன், ஃபாதர் நானும் விட்டுறணுன்னு தான் ஃபாதர் நினைக்கிறேன், ஆனால் முடியல ஃபாதர், 3 வருஷமாக போராடி பார்க்குறேன், முடியல ஃபாதர் அப்படின்னு நிறைய பேர் பொய் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். நிறைய பேர் தங்களையே ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, புகைக்கிறவர்கள் குடிக்கிறவர்கள் என்னால் எங்க நற்கருணைக்கு முன்னாடி நின்றுட்டு சொல்கிறேன், அவர்கள் தங்களுடைய மனைவியை, தங்களுடைய குழந்தைகளை, தங்களுடைய கணவரை, தங்களுடைய அம்மா அப்பாவை, ஏன் கடவுளையே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த சகோதரருடைய சாட்சிய பகிர்வு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஃபாதர் நான் அப்படி புகைத்து கொண்டே இருப்பேன் ஃபாதர், ஒரு முறை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அலுவலகத்தில் உட்காந்துருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மருத்துவமனைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போனேன். உடனே டாக்டர் சொன்னார், உங்களுக்கு இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்திருந்தீங்கன்னா உங்கள் ஹார்ட்டு ஸ்ட்ரோக் ஏற்பட்டு இறக்கிற நிலைமைக்கு போயிருப்பீங்க, என்னன்னு தெரியல, கடவுள் உங்களை கொண்டு வந்துட்டார். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டே இருந்த அந்த மகள், எல்லா மகளுக்கும் எல்லா மகனுக்கும் சின்ன வயசில் ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு வீடு கட்ட வேண்டும் என்பது அல்ல, அந்த கனவு பெரிய ஒரு மாளிகையிலே வாழ வேண்டும் என்பது அல்ல, எங்கள் அம்மா அப்பா நல்லவர்களாக இருக்க வேண்டும், எங்கள் அப்பா குடிக்கக்கூடாது, எந்த கெட்ட பழக்கத்தில் ஈடுபட்டு எங்கேயாவது விழுந்து கிடக்கிற பொழுது நாம் போய் தூக்கிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தாங்க ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் இருக்கிற முதல் கனவு. முதல் கனவு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரியமானவர்களே, நீங்கள் குடிக்காத பொழுது, புகைக்காத பொழுது உங்களது குழந்தையின் எதிர்காலத்தை, உங்களது குழந்தையின் முதல் நம்பிக்கையை நீங்கள் வெல்கிறீர்கள், வெற்றி பெறுகிறீர்கள், மறந்துடாதீங்க. அப்போ இந்த மகள் என்ன நினைக்கிறா, எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, ஆனாலும் இந்த குடிக்கிற தந்தையை, புகைக்கிற தந்தையை இந்த குழந்தைகள் அன்பு செய்து கொண்டே இருக்கிறார்கள், அன்பு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி அன்பு செய்கிற இந்த மகள் என்ன பண்றா, கடவுள்கிட்ட போய் உட்கார்ந்து வேண்டா, ஜெபிக்கிறா. கடவுளே, நாங்கள் எங்கள் அப்பாட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது தான், ஆனால் அது இந்த அளவுக்கு அவரை கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினைக்கல, ப்ளீஸ் எங்கள் அப்பாவை காப்பாற்றுங்க என்று கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாள்.
போன உடனே ஜெபமாலையை அப்பா கையில் கொடுத்து நெத்தியில் மகள் கைகளை வைத்து, அப்பா கோயிலுக்கு போனேன்ப்பா, கடவுள்கிட்ட உங்களுக்காக நான் ஜெபிச்சேன்ப்பா, கடவுள் என்ன தெரியுமாப்பா என்கிட்ட சொன்னார், உங்கள் அப்பாவுக்கு ஏன் தெரியுமா இந்த தண்டனையை நான் கொடுத்திருக்கிறேன், ஏன் தெரியுமா இந்த நோயை நான் கொடுத்திருக்கிறேன், அவர் நான் கொடுத்த அந்த உடலை எப்படி பார்க்கிறார் பராமரிக்கிறார் என்பதை அவர் சிந்திச்சு பார்க்கணும். அப்பா ப்ளீஸ் இனிமேல் சிகரெட் பிடிக்காதீங்க, இனிமேல் சிகரெட் பிடிக்காதீங்க. பிரியமானவர்களே, அந்த பெரிய மனிதர் இன்னைக்கு பல கோடி சொத்துகளுக்கு சொந்தக்காரர். அவர் சொன்னார், ஃபாதர் நான் ஒரு காலத்தில் ஒரு 25 லட்சத்துக்கு வாங்கினேன் ஃபாதர், இன்னைக்கு அந்த இடத்த நான் விற்றனா 78 கோடிக்கு விற்பேன் ஃபாதர், அவ்வளோ பெரிய பணக்காரன் ஃபாதர் நான். அன்னைக்கு என்னுடைய மகள் என்கிட்ட சொல்லும்போது நான் நினச்சிட்டேன், என்ன நினச்சேன் அப்படின்னா, அவள் அப்படி தான் சொல்லுவா, எனக்கு நல்லா தெரியும் அலமாரியில் எந்த இடத்துல எத்தனை சிகரெட் பாக்கெட் வச்சிருக்கிறேன்னு எனக்கு தெரியும், என்னுடைய அலுவலகத்தில் எவ்வளவு சிகரெட் பாக்கெட் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். என்னுடைய மகள் சொல்கிறா அப்படிங்கிறதுக்காக நான் ஏன் அதை நிறுத்த வேண்டும், இங்கேருந்து போன உடனே குடிப்பேன் அப்படின்னு தான் ஃபாதர் நினச்சேன். ஃபாதர் தெரிஞ்சோ தெரியாமலோ மருத்துவமனையிலும் வீடுகளுக்கும் என்னை பார்ப்பதற்காக ஒரு சிலர் வந்து கொண்டே இருந்தார்கள். இதனால் என்னால் புகைக்க முடியல ஃபாதர். எனக்கு ஆசை இருந்தது, எண்ணம் இருந்தது, ஆனால் அந்த நேரமும் இடமும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவே இல்லை. மருத்துவமனையில் குடிக்க முடியாது. நான் இருந்த இடத்துல எனக்கு அப்படியே தள்ளி போட்டு கொண்டே இருந்தது. அப்படி இருக்கிற பொழுது ஒரு முறை நான் ஒரு சிகரெட்டை பற்ற வச்சு குடிக்கிறேன். குடிச்சோட்டு என்னுடைய கையை மோந்து பார்க்குறேன், அவ்வளவு கேவலமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, மது பழக்கம் உடையவர்கள்ட்டையும் புகைக்கிற பழக்கம் உடையவங்கள்ட்டையும் இல்லை எதையாவது அடக்கி கொண்டு இருக்கிறவங்கள்ட்டையும் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு இது பிடிக்குதான்னு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படிம்பாங்க. இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், இது நல்லா இருக்குதா அப்படின்ட்டு. யாருக்குமே பிடிக்காது. அந்த பெரிய மனிதர் சொல்கிறாரு, எனக்கு வெக்கமாக இருந்துச்சு ஃபாதர், இவ்வளவு கன்றாவியான இந்த நாத்தம் வீசக்கூடியதையா நான் இவ்வளோ நாள் சந்தோஷமாக இழுத்து கொண்டு இருந்தேன், புகைத்து கொண்டு இருந்தேன் அப்படின்லாம் நினச்சி பார்த்தேன் ஃபாதர். அப்படி நினைத்து பார்க்கிற பொழுது திடீர்னு விழித்து எழுந்து உட்கார்றேன். அது கனவு. அந்த கனவுல தான் நான் மறுபடியும் அந்த சிகரெட்டை குடித்தேன் என்பதை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ கடவுள் எனக்கு சொல்கிறாரு, கனவுல கூட எனக்கு இது வரக்கூடாது அப்படின்னு. ஃபாதர், ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு மேலாக பாக்கெட்டாக குடிச்சுக்கிட்டு இருந்தவன் ஒரே நொடியில் தூக்கி வீசி போட்டேன் ஃபாதர். இன்று வரை அதை நான் தொடக்கூட இல்லை. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த தவக்காலம் என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய மகனுக்காக, என் குடும்பத்துக்காக, என் உடலை நான் அப்படியே கண்டுகொள்ளாமல் இருக்கிற அந்த நிலையை கடந்து என்னுடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்கிற ஒரு காலமாக மாற வேண்டும். இதுதான் எனக்கும் என்னுடைய உடலுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை புதுப்பித்துக் கொள்வது. இரண்டாவது, அதுதான் தவம். தவம் என்பது இதுதான். ஏதோ இந்த 40 நாளுக்கு மட்டும் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த 40 நாள் நான் தொடவே மாட்டேன், அடுத்து முடிஞ்ச உடனே ஈஸ்டர் அன்னைக்கு எல்லாத்தையும் வச்சு செய்வது அல்ல, அதுக்கு இப்பயே செஞ்சுட்டு போங்க. இல்லை பிரியமானவர்களே, அன்பார்ந்தவர்களே, அப்போ என்னுடைய வாழ்க்கை என்பது எதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது, எதை நோக்கி நாம் போய்கொண்டு இருக்கிறோம்? அன்பார்ந்தவர்களே, அது மட்டுமல்ல, இன்னைக்கு நம்ம சிலுவை பாதையில் அதிகமாக சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். உங்கள் குடும்பத்தில் பார்க்குறீங்க, என்னுடைய மனைவியை ஏன் நாம் சுமக்கணும்? என்னுடைய கணவன் நோயாளியாக இருக்கிறான், ஒரு திருடனாக இருக்கிறான், ஒரு மோசமானவனாக இருக்கிறான், ஏன் என்னுடைய கணவனுக்காக நான் போய் கை கட்டி போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கணும்?
என்னுடைய மகன் என்னுடைய மகள் பள்ளியில் ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் ஏன் ஆசிரியர்கிட்ட ஹெச்எம்கிட்ட போயிட்டு கண்ணீர் விட்டு கதறி அழ வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும்? பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, அதுதாங்க, அதற்காகத்தான் நீங்கள் இங்கே அனுப்பப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களது குடும்பத்தில் ஏராளமான கஷ்டம் இருக்கிறது என்றால், ஏராளமான சுமை இருக்கிறது என்றால், இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு இயேசுவினுடைய அந்த மதிப்பீடுகளை இந்த உலகத்திற்கு சாட்சியாக சொல்வதற்காகத்தான் நீங்களும் நானும் இங்கே அனுப்பப்பட்டு இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஏதோ ஒரு வகையில் யாருக்காகவோ நாம் படுகிற கஷ்டம்தான் யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையை இங்கே மாற்றி வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறது, வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் நிறைய இடங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டே போகிறேன். என்ன அப்படின்னா, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவள் ஒருவரை அன்பு செய்கிறார், விரும்புகிறாள். ஆனால் அந்த பையன் என்ன பண்ணுறான், வேறொரு பொண்ணை திருமணம் செய்து கொள்கிறான். வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்து அந்த பெண் என்ன பண்ணுறா, கத்தி கதறி அழுகிறாள், தற்கொலை செஞ்சுக்கிற முயற்சியிலெல்லாம் ஈடுபடுகிறாள். ஆனால் ஏதோ அதையெல்லாம் கடந்து கடந்து வந்து வேறொரு இடத்துல வேலைக்கு போகிற பொழுது ஒரு 1.5 லட்சம் பணம் கட்டினீங்கன்னா வேலை தரேன் என்று சொல்கிறார்கள். அவ்வளவு நாள் வேலை செஞ்ச காசெல்லாம் தன்னுடைய நகையெல்லாம் விற்று அவள் என்ன பண்ணுறா, அந்த 1.5 லட்சத்தை கொடுக்குறார். பின்னாடி தெரிகிறது அது ஒரு ஏமாற்று கம்பெனி என்று. ஒரு மனிதனால் அன்பு என்கிற பெயரிலே அசிங்கப்படுத்தப்பட்ட ஒரு பெண்மணி, பொருளாதாரத்தையும் இழந்து எதையும் வெளியில் சொல்லிக்க முடியல, அம்மா அப்பாட்ட கூட பேச முடியல. அப்படி இருக்கிற பெண்மணி, நம்ம எல்லாருக்கும் தெரியும், கோயிலில் போய் உக்காந்தி ஒரு மதிய வேளையில் கண்ணீர் விட்டு கதறி அழுது கடவுள்கிட்ட தன்னுடைய வேதனைகளை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாள். அப்படி சொல்லி கொண்டுட்டு அப்படியே வெளியில் வருகிற பொழுது யாரோ ஒருவர் ஒரு குழந்தையை வைத்துக்கொண்டு, அம்மா இந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் என்கிற பொழுது அவள் தன்னுடைய பர்ஸெல்லாம் தேடி பார்க்குறா. ஏதோ ஒரு இடத்துல எப்பொழுதோ அவளுக்கே தெரியாமல் வைத்த ஒரு 500 ரூபாயை எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டு எதுவும் இல்லாமல் வெறுமையாக நடந்து வந்து கொண்டே இருக்கிறாள். அந்த சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி, ஃபாதர், நான் ஒரு மனிதனால் ஏமாற்றப்பட்டேன், அன்பு என்கிற பெயரில் ஒன்றுமே இல்லாமல் நான் ஏமாற்றப்பட்டேன். பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு வகையில் எனக்கு வேலை கிடைக்கும் என்று நம்பி அந்த அலுவலகத்தால் நான் ஏமாற்றப்பட்டேன். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் கோயிலில் உட்காந்து அழுது விட்டு வெளியில் வருகிற பொழுது யாரோ ஒருவருக்கு 500 ரூபாய் கொடுக்கும் பொழுது என்னுடைய உள்ளம் மகிழ்ச்சியாக மாறுது. ஏன் அப்படின்னு கேட்டார். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, நான் அப்பொழுது சொன்னேன், அன்பு மகளே, அதாவது இந்த உலகத்தின் யாரோ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுப்பதன் வழியாகத்தாங்க நிறைவு பெறும். யாரோ ஒருவர் இன்னொருவருக்கு கொடுப்பதன் வழியாக தாங்க நிறைவு பெறும். எல்லாருமே அவரவர்களது தேவையை பூர்த்தி செய்து கொள்ளவே முடியாது. எவ்வளவு பணம் இருந்தாலும், எப்படிப்பட்ட பதவியில் இருந்தாலும், தண்ணி வேணும் அப்படின்னா யாராவது எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாக வேண்டும். உங்களுக்கு தேவையான உணவை யாராவது ஒருவர் சமைத்து கொடுத்தாக வேண்டும். உங்களுக்கான உடையை யாராவது ஒருவர் நெய்து கொடுத்தாக வேண்டும். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம், அடுக்கிக் கொண்டே போகலாம். அன்பு மகளே, அன்பு என்கிற பெயரிலே எல்லாவற்றையும் இழக்கிறாய். ஆனால் பொருளாதாரம் என்கிற பெயரிலே உன்னுடைய இருக்கிற பணத்தையும் இழக்கிறாய். ஆனால் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த உள்ளத்தை, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த அற்புதமான எண்ணத்தை யாரும் உன்னிடமிருந்து எடுக்கவில்லை என்றால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உங்களிடம் அன்பு என்கிற பெயரில் உங்களை மொத்தமாக யாராவது ஒருவர் எடுத்துக்கொண்டு விடலாம். நீங்கள் பைத்தியமாக கூட இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் உங்களிடம் இருக்கிற பொருளை, நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த சொத்தை, உங்களுடைய சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் இந்த உலகத்தில் தூக்கிடலாம்.
ஆனால் இன்னொருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற அந்த குணத்தை உங்களால் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை என்றால், அதை மனசுக்குள்ளே வைத்து கொண்டு நீங்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால், அதுக்கு பேர் தாங்க அறம். அறம். அப்ப இந்த தவ நாட்களில் நான் சிந்திக்க வேண்டியது என்ன? மூன்றாவது என்ன அப்படின்னா, எனக்கும் இந்த சமூகத்தில் வாழுகிற மற்றவர்களுக்கும் இடையே உள்ள உறவு, தர்மம், தானம், அறம். அப்போ மூணு விஷயம்தான் நான் ஆழமாக சிந்திக்கணும். முதல்ல, எனக்கும் என்னுடைய கடவுளுக்கும் இடையேயான அந்த உறவு எப்படி இருக்கிறது? அதான் ஜெபம். ஜெபம், உரையாடல். அடுத்தது, எனக்கும் என்னுடைய உடலுக்கும் இடையான உறவு எப்படி இருக்கிறது? பிரியமானவர்களே, மூன்றாவது, எனக்கும் இந்த சமூகத்துக்கும். ஒரு சிலர்லாம் பார்ப்பான், எதுக்கு நீ பங்கு கோயிலுக்கு போகிற? எப்போ பார்த்தாலும் அந்த சாமியார் கூப்பிட்டாருன்னு எப்போ பார்த்தாலும் ஏதோ வேலை செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் யாரும் வேலை செய்யவில்லை என்றால் பங்கு சாமியாருக்கு சாப்பாடு கிடைக்கும், உறக்கம் கிடைக்கும். ஆனால் இந்த ஆலயம் வளர்ச்சி பெறவே பெறாது. நீங்கள் வாழுகிற அந்த தெருவில் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு விளையாட்டு போட்டி நடத்துவதற்காகவோ மக்களை ஒருங்கிணைப்பதற்காகவோ உங்களை யாராவது தவறாக கேவலமாக பேசும்போது அதையும் கடந்து உழைத்து கொண்டே இருக்கிறீர்கள், செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதுக்கு பேர் தாங்க தவம், அதுக்கு பேர் தாங்க தானம். பிரியமானவர்களே, அப்போ இந்த தவ காலத்தில் இதையெல்லாம் நான் சிந்தித்து பார்க்கிற பொழுது, என்னுடைய பயணம் சரியா போயிட்டு இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கிற பொழுது, இந்த 10 மாதம் மட்டுமல்ல, தொடர்ந்து இருக்கிற என்னுடைய வாழ்க்கை இன்னும் அற்புதமாக இருக்கும். இதுக்கு தாங்க தவக்காலம், இதுக்கு தான் தவக்காலம். பிரியமானவர்களே, உண்மையில் நம்முடைய ஃபாதர் என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்பாகவே தொடர்பு கொண்டு, ஃபாதர் இது போல் ஒரு நாள் நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டார். அப்பொழுது இந்த பங்கு சாமியாருக்கு உங்கள் மீது இருக்கிற அக்கறையை எனக்கு பார்க்க முடிந்தது. ஏதோ மாதா டிவிலேருந்து வந்தோம், நான் மறுபடியும் சொல்கிறேன், மாதா டிவிலேருந்து வந்தோம், ஏதோ கொஞ்சம் டொனேஷன் கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டு போனோம், அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம், சூப்பராக பாட்டு பாடினோம் அப்படின்றதுக்காக நாங்கள் இங்கே வரலை. இல்லை, இது இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல மாதா தொலைக்காட்சியை நம்மளால் வாழ வைக்க முடியும். பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்தை மையப்படுத்தி இந்த மக்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும். நான் என்னுடைய கடவுளை இன்னும் கொஞ்சம் அன்பு செய்ய வேண்டும், நான் என்னுடைய உடலை இன்னும் கொஞ்சம் அன்பு செய்கிறேன், நான் இந்த சமூகத்தை, என்னுடைய பங்கை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய சகோதரனை சகோதரியை இன்னும் கொஞ்சம் அன்பு செய்கிறேன் என்பது மட்டுமே எங்களுடைய தேடலாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் சொன்னது போல நாங்கள் வேறு எதையுமே எடுத்துகிட்டு வரல. நாங்கள் பயன்படுத்தி கொள்வதற்காக துணிமணி எடுத்துகிட்டு வந்திருப்போம், உங்களுக்கு உதவட்டும் என்று புத்தகங்களை எடுத்து கொண்டு வந்திருப்போம். உங்களுக்கு நாங்கள் கொடுப்பது ஒன்றே ஒன்றுதான், இந்த நற்கருணை மட்டும்தான். உயிரோடு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இயேசுவை மையமாக வைத்து கொண்டுதான் மாதா தொலைக்காட்சி என்கிற இந்த அற்புதமான இயக்கம், குடும்பம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது, இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறோம், அவ்வளவுதான், அவ்வளவுதான். பிரியமானவர்களே, ஏன் இந்த நற்கருணை ஆண்டவர் இங்கே முக்கியமானவராக இருக்கிறார், முதன்மையானவராக இருக்கிறார்? என்ன தெரியுங்களாங்க, ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வருகிறோம், ஒவ்வொரு ஞாயிறும் கலந்து கொள்கிறோம். நம்முடைய ஃபாதரும் நல்லா பாட்டெல்லாம் பாடி எப்படியோ வழிபாட்டில் மக்களை இணைக்கணும் முயற்சி செய்கிறார். ஏன் எதுவுமே எனக்கு நடக்கலை அப்படிங்கிற பொழுது, பிரியமானவர்களே, நாம் நம்பிக்கையில் தளர்ந்து போயிருக்கிறோம், சோர்ந்து போயிருக்கிறோம். அது மட்டும்தாங்க. கடைசியாக ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு நாம் நற்கருணை ஆசீர்வாதத்துக்கு கடந்து போகலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, எங்களுடைய குடும்பத்தில் என்னுடைய கடைசி தம்பி, அவனுடைய மனைவி கொரோனா தொற்றினால் இறந்து போகிறார். அவர் இறந்து போகிற பொழுது அவங்களுடைய குழந்தைக்கு ஒரு 1.5 வயது.
ஒரு 3 வருடம் மட்டும்தான் என்னுடைய தம்பியும் தம்பி மனைவியும் வாழ்ந்தார்கள். அதுக்குள்ள கொரோனா தொற்றுனால இறந்து போகிறார். அதன் பிறகு உங்களுக்கே தெரியும் அந்த குடும்பம் எப்படி இருக்கும். ஆசையாக திருமணம் செய்தவர்கள் ஒரு 3 ஆண்டு தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது அது ஒரு நரக வேதனையாக இருக்கும். இதே நம்ம பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் அந்த தாயினுடைய உடலை, அந்த தெய்வத்தினுடைய உடலை நாங்கள் வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு கல்லறையாக அலைந்தோம். திருச்சியிலெல்லாம் கூட நிறைய இடத்துல எப்படியாவது அடக்கம் செஞ்சிட முடியாதா அப்படின்னு அலைந்தோம். வேறு வழியே இல்லாமல் நம்ம பொய்யாமாரி சுடுகாடு அங்கே தான் போயிட்டு அவர்களை எரித்து அந்த சாம்பலை எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் வைத்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் என்னுடைய தாய் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கே நற்கருணை ஆண்டவரை பார்த்தாலும் கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டே இருப்பார்கள். ஒரு முறை ஆலயத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த குட்டி பையன், அவனுக்கு 3 வயது ஆகிறது, அவன் என்ன பண்ணுறான், ஏன் ஆயா எப்போ பார்த்தாலும் கோயில் அழுதுகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறான். உடனே நான் அழுகலப்பா, அங்கே பார் அந்த நற்கருணை பெட்டிக்குள்ள ஏசப்பா இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசுகிறேன், அவர்கிட்ட என் கதையை சொல்கிறேன், என்கிட்ட அவருடைய சோகத்தை சொல்கிறேன், உன்னை உங்கள் அப்பாவை நம்ம குடும்பத்தெல்லாம் கடவுளே காப்பாத்து அப்படின்னு கெஞ்சி கதறி கேட்குறேன். அப்படியாயா, அங்கே ஏசப்பா இருக்கிறாரா? ஆமாப்பா, அங்கே தான் இருக்கிறார் ஏசப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கதவுகளை எல்லாம் அடைத்து கொண்டு இருக்கிறார். எங்கள் அம்மா வெளியில் வந்து நிற்கிறாங்க. இது போல் வராண்டாவில் ஒரு சகோதரியோடு இன்னொரு அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசி கொண்டு இருக்கிற பொழுது இந்த குட்டி பையன் என்ன பண்ணுறான், அந்த கதவுக்கு அருகாமையில் ஒளிந்து கொண்டு அப்படி எட்டி எட்டி பார்க்கிறான். எட்டி எட்டி கோயிலே பார்த்து கொண்டு இருக்கிறான். உடனே இவங்க பக்கத்தில் போய் தட்டி, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. உடனே பேசாதீங்க, ஏண்டா என்னாச்சு அப்படிங்கிற பொழுது அவன் சொன்னானா, ஐயா கதவெல்லாம் பூட்டுறாங்கல்ல, கதவெல்லாம் பூட்டும் பொழுது ஏசப்பா வெளியில் வருவார்ல, ஏசப்பா வெளியில் வருவார்ல, அவர் வெளியில் வரும்போது ஏசப்பா எங்கள் ஆயா கேட்குற எல்லாத்தையும் கொடுத்துருங்க, அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் தானே சொல்லுவீங்க சின்ன பிள்ளை கேட்டால் ஏசப்பா கொடுப்பாருன்னு, நான் உங்களுக்காக கேட்டுட்டு வரேன், நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்க. பிரியமானவர்களே, ஒரு குழந்தைக்குள் இருக்கும் அந்த நம்பிக்கை, ஒரு சிறுவனுக்குள் இருக்கும் அந்த நம்பிக்கை ஏன் இப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் இல்லை? நம்முடைய விசுவாசம் எங்க போயிடுச்சு? நம்முடைய நம்பிக்கை என்னவாயிற்று? இயேசு கிறிஸ்து இந்த நற்கருணையில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உயிரோடு பேசி கொண்டிருக்கிறார். என்னோடு எனக்கு அதை செய்வார் இதை செய்வார் அப்படிலாம் சின்ன வயசுல எண்ணி 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 ஏங்கி முட்டி போட்டு கொண்டு வேண்டிக் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை எல்லாம் என்னவாயிற்று? பணத்தை தேடி ஓடுகிறோம், பதவியை தேடி ஓடுகிறோம், மனிதர்களை தேடி ஓடுகிறோம், சொத்துக்களை தேடி ஓடுகிறோம். என்னுடைய நற்கருணை ஆண்டவரை விட்டுட்டு நம்பிக்கை இழந்தவர்களாக பைத்தியங்களாக அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இதோ அந்த சிறுவனுக்குள் இருந்த அந்த நம்பிக்கை எனக்கு வேண்டும். பிரியமானவர்களே, நற்கருணை ஆண்டவரை எதுக்கு முன் வச்சுக்கிட்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மாதா தொலைக்காட்சி செய்கிறோம் அப்படின்னம்னா அதை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். இந்த நற்கருணை ஆண்டவர் ஏராளமான மக்களுக்கு வாரி வாரி வழங்கி கொண்டே இருக்கிறார் என்பதை நாங்கள் ஒரு சாட்சியாக சொல்ல முடியும். பிரியமானவர்களே, அது எங்களது இந்த வார்த்தைகளோ இல்லை பிரதரோட பாடலோ அல்ல, உங்களுடைய நம்பிக்கை. உங்களுடைய நம்பிக்கை, அந்த குழந்தைக்கு காணப்பட்ட அதே நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னா இந்த நாட்களில் அவருடைய வல்லமையை, அவருடைய சக்தியை, அவருடைய ஆற்றலை காண்பீர்கள். பிரியமானவர்களே, அத்தகைய ஆண்டவருக்கு நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து, பக்கத்தில் இருக்கவங்களாம் கண்டுக்காதீங்க. உனக்கு வேணுமா நீ கேள், உனக்கு வேண்டுமா நீ கத்து, உனக்கு வேண்டுமா நீ கண்ணீர் விடு, உனக்கு வேண்டுமா நீ கேள். ஆம் பிரியமானவர்களே,
நம்பிக்கையோடு இருக்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். உன்னுடைய நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று, உம்முடைய வார்த்தைப்படியே உனக்கு நடக்கட்டும். நான் சொல்லலை, இவர் சொல்லி இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு நாம் எல்லோரும் எழுந்து நின்று நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய மொத்தத்தையும், குறிப்பாக இந்த தவ முயற்சிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. பாடுவோம். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. உம்மை கேட்பேன், நீ சொல்வதை நான் செய்வேன். என் கூட பேசுங்கப்பா, ஆண்டவரே பேசுங்கப்பா. பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. இனியும் உம்மை கேட்பேன், நீ சொல்வதை நான் செய்வேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. ஆண்டவரே, இதோ உம்மிடம் நம்பி வந்திருக்கிற எங்கள்கிட்ட நீங்க பேசலனா நாங்க தளர்ந்து போவோம்ப்பா. ஆண்டவரே, நீங்க பேசலனா நாங்க தள்ளாடி வீழ்ந்து போவோம்ப்பா. ஆண்டவரே பேசும் ஐயா. இதோ உம்முடைய வார்த்தையை கேட்கணும், உம்மை அன்பு செய்யணும் அப்படின்னு ஓடி வந்திருக்கிற, தேடி வந்திருக்கிற எங்க கூட பேசுங்கப்பா, பேசுங்கப்பா, பேசுங்கப்பா. நீ பேசாவிட்டா உடைந்து போவே, ஒரு குலைந்து போவே. நீ பேசாவிட்டா உடைந்து போவே, பேசும் ஆண்டவரே, குலைந்து போவே. என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. ஆண்டவரே, பல நேரத்தில் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சுமையாயிருது. ஆண்டவரே, இந்த வாழ்க்கை எதுக்கு, எனக்கு தேவையே இல்லை என்கிற ஒரு எண்ணம் வந்து கொண்டே இருக்குது. ஆண்டவரே, ஆண்டவரே அது வல்ல வாழ்க்கை. இதோ நான் உன் கூட பேசுவேன், என்னுடைய வாழ்க்கை மாறும். ஆண்டவரே, இந்த சமூகத்துல என்னுடைய இருப்பு அற்புதமானதா அமையும். ஆண்டவரே பேசும். ஆண்டவரே பேசுங்கப்பா, பேசுங்கப்பா, பேசுங்கப்பா. நீ பேசாவிட்டால் தளர்ந்து போவே, தள்ளாடி போவே. நீ பேசாவிட்டால் தளர்ந்து போவே, தள்ளாடி போவே. என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியிலும் யாரை நான் அன்பு செய்கிறேனோ அவங்க தான் ஆண்டவரே எனக்கு சுமையா மாறிடுறாங்க. ஆண்டவரே, இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், என்னால சுமக்க முடியும், என்னால் அவர்களோடு இணைந்து வாழ முடியும் அப்படின்னு தான் அவர்களை எனக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. எதற்காகவும் அவங்கள நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆண்டவரே, அவர்களை சுமப்பேன். ஆண்டவரே, அவர்களை தூக்கி நடந்து செல்வேன். ஆண்டவரே,
என்ன வழி நடத்துங்கப்பா. எனக்கு உற்சாகம் தாங்கப்பா. என்னோட பேசுங்கப்பா. பேசும் ஆண்டவரே, பேசும் பேசும் பேசும். நீ பேசாவிட்டால் நான் தனிமையில் நிற்பேன், தனியாளாய் போவேன். நீ பேசாவிட்டால் நான் தனிமையில் நிற்பேன், தனியாளாய் போவேன். என் கூட பேசுங்கப்பா. பேசாம மட்டும் இருந்தாதீங்கப்பா. கண்களை மூடி இதோ நமக்கு முன்பாக இருக்கிற நற்கருணை ஆண்டவரிடம் கெஞ்சி கதறி கேட்போம். பெரியம்மா, மட்டும் இருக்காதீங்கப்பா. என் கூட பேசுங்கப்பா. பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே. என் கூட பேசு. இதோ உம்முடைய பிள்ளைகள் கூட பேசும் ஆண்டவரே. உம்முடைய மக்களோடு பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்காக, உம்மை அன்பு செய்வதற்காக இந்த நாடி தேடி வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பேசும் ஆண்டவரே. பேசும் ஆண்டவரே. பேசும் ஆண்டவரே. பேசும் ஆண்டவரே. பேசும் ஆண்டவரே. மட்டும் இருக்காதீங்கப்பா. இயேசுவே. பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே. பேசுங்கப்பா. கல்வாரி அன்பே. ஆண்டவரே, இந்த தவ காலத்துல இயேசுவே. நான் உங்களோடு எப்படிப்பட்ட உறவுல நினைத்திருக்கணும். பேசுங்கப்பா. இயேசுவே. உங்களை எப்படி அன்பு செய்யணும். இயேசுவே. என்னோட பேசுங்கப்பா. இயேசுவே. ஆண்டவரே, உங்களை நான் எப்படி தேடணும். இயேசுவே. என்னோட பேசுங்கப்பா. இயேசுவே. ஆண்டவரே, உங்களின் வழியில நான் எப்படி நிக்கணும். என்னோட பேசுங்கப்பா. பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ என்னுடைய உடலை மதிக்க தெரியாம, என்னுடைய உடலை கவனிக்க தயங்கின, கவனிக்க மறந்த அந்த நேரத்தில எல்லாம் நினைச்சு பார்க்கிறேன் ஆண்டவரே. நீ எங்க கூட பேசினதை எல்லாம் நான் உணர்ந்து பார்க்கிறேன் ஆண்டவரே. என்னையே நான் அன்பு செய்கிறேன் ஆண்டவரே. என்னையே நான் அன்பு செய்கிறேன் ஆண்டவரே. I love you Jesus. இயேசுவே, I love you Jesus. இயேசுவே, I love myself. I love myself. I love myself. I love you Jesus. I love you. ஆண்டவரே, இதோ என்னுடைய கணவன் எனக்கு சுமன்னு நினைச்சேன். என்னுடைய மனைவி எனக்கு சுமன்னு நினைச்சேன். என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு சுமன்னு நினைச்சேன். என்னுடைய பங்கு எனக்கு சிலுவன்னு நினைச்சேன். நான் வாழுகிற சமூகம் எனக்கு சுமன்னு நினைச்சேன். இல்ல இல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, என்னோடு பேசுனதுக்காக நன்றி. இதோ உங்களுடைய அன்பை உணர்ந்து கொண்டேன். நன்றி ஆண்டவரே. உங்களுடைய ஆசீரை பெற்றுக்கொண்டேன். நன்றி ஆண்டவரே. உங்களது சமாதானத்தை, உங்களது அமைதியை பெற்றுக்கொண்டேன். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. முழந்தால் படியிடுவோம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயல குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவி
வான் என்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னலத்தை கொண்டு அப்பம் மீதுவே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. தெய்வத்திரம் பெற்று வரவழையோர் வழங்கும் நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவா அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இரு கரங்கள் உயர்த்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே, நீர் என்னோடு பேசி எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் என்று நம்மை ஒப்புக் கொடுக்கும். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. அருள் திரு தேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி. அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி. அருள் திரு தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி. அருள் திரு அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி. அருள் திரு சூசை முனியும் போற்றி, அவர் தம் திரு வாய்மை போற்றி. அருள் திரு தூதர் அமரர் போற்றி, அவர் தம் திரு சேவை போற்றி. அருள்